ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் பாட்டி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பாட்டி வந்து நேராக சுனியக்காரியை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அவளுமே பயந்து பார்த்துட்ருக்கா, எங்கள் பாட்டி வந்து நம்மளை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே பாட்டியும் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவள் வந்து இஷானை கல்யாணம் பண்ணிட்டாலே, ஸோ அதனால இவளுக்கு இப்போ சக்தியுமே கிடச்சிருச்சு போல். அந்த சக்தியை வச்சு பாட்டியை வசியம் பண்ணிடுறா. ஸோ அதனால் இப்போ இவள் என்ன நினச்சி வச்சிருக்காளோ அதை தான் அப்படியே பாட்டி சொல்லுது. அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் என்னன்னைக்கு சந்தோஷமாக இருங்க, உங்கள் ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக நான் எப்போதும் துவா செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுது. பாட்டி சொல்ல வந்த விஷயம் வேற, ஆனா இவ வேற மாதிரி சொல்ல வச்சுட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த வசியம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டி ரியலைஸ் பண்ணி பார்க்குது, நம்ம ஏன் இப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ திரும்பவும் இவ வசியம் பண்ணி வைக்கிறா. ஸோ திரும்பவும் பாட்டி வந்து அமைதியாயிடுது. பட் கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த சக்தி வந்து வேலை செய்யுமோ என்னமோ தெரியல. ஸோ இப்போ இவளுக்கு சக்தி கிடச்சிது. அந்த சக்தியை இவ உபயோகப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு வரா. அப்போ பார்த்தா இவளோட மனசாட்சி வந்து நின்றுட்டுருக்கு. அது வந்து இவளுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. என்னன்னா, இவளுக்கு சக்தி கிடைச்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த சக்தி வந்து அவளுக்கு இன்னும் பர்மனெண்ட்டாக கிடைக்கல. அந்த சக்தியை யூஸ் பண்ணதுக்கான விளைவா குறிப்பிட்ட நேரத்துக்கு அவளுக்கு கண் பார்வை தெரியாமல் போயிடும் போல. அதுவும் கண்ணு முன்னாடி இப்போ இருள் சூழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. இந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவளோட கண் பார்வை அப்படியே மங்கலாக ஆரம்பிக்குது. இப்போ அவளுக்கு கண்ணு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு வரா. பார்த்தா புருஷங்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக. அப்போ போகிறவ அவளுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா. ஸோ அதனால அங்கே எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னா அவளுக்கு தெரியலை. ஸோ அங்கே இருக்கிற டேபிளில் அப்படியே கால் தடுக்கி கீழே விழ போகிறா. அதுக்குள்ளே அவன் போயிட்டு பிடிச்சிடறான். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவன் தான் பார்க்குறான், அவளுக்கு தான் கண்ணு தெரியாது. அப்புறம் எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போதான் கரெக்டாக அந்த குட்டி பையனுமே வந்து இன்னைக்கு நான் உங்கள் கூட தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பனோ இல்லைப்பா நீ போயிட்டு பாட்டி கூட தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சிக்க பார்த்தா இதுதான்டா சரியான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் இங்கேயே தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நடுவில் போட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ எத்தனை நாளைக்கு இவ இது மாதிரி சமாளித்து வாழ்க்கையை ஓட்ட போகிறான்னு தெரியல. அப்படியேங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் லத்தீஃப் நின்றுக்கிட்டு திடீர்னு ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு ஓடி வந்து பார்த்தா தங்கச்சிக்காரி விஷத்தை குடிச்சிட்டா போல. அவளோட வாயில நுரத்தள்ளிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து நம்ம ஹீரோயினி ஓடி வந்து பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ஹீரோவுமே பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே பாய்சன் பாட்டில் கிடக்குது. அப்படின்னா இவ பாய்சனை குடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு உப்பு லெமன் போட்ட தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்க்குறா. அங்கே வந்து இன்விடேஷன் இருக்கு. அந்த இன்விடேஷனை பார்க்கும் போது தான் தெரியுது அதில் வந்து சமீருக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ வந்து இந்த மாதிரி விஷத்தை குடிச்சிட்டு சாகலாங்கிற முடிவுக்கே வந்துட்டா போல. ஏன்னா அவளோட வயிற்றுல இப்போ குழந்தை வேற இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு லெமன் தண்ணியை கொண்டு வந்துட்டான் இல்லையா, அதை கொடுத்து அப்புறம் வாமிட் பண்ண வச்சிடுறாங்க. மொத்த பாய்சனும் வந்து வெளியாயிடுச்சு. எதுக்காக அப்படிலாம் பண்ண கைநாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வேற என்ன பண்ணுறது அண்ணி, என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், ஆனால் அவன் என்னை திரும்பவும் ஏமாத்திட்டான். இப்போ பாருங்க அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இதுக்கப்புறமா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நீ உன்னை பற்றி யோசிக்கலனாலும் குழந்தைய பற்றியாவது நீ யோசிச்சிருக்கணும்ல. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், சமீருக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணத்தை நானே உனக்கு பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு வாக்கு கொடுத்து அவளை சமாதானம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமீரை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ அந்த பொண்ணை எப்படி ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்ப. அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றியாவது நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டா அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் என்னோட வாழ்க்கையை பற்றி தான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. இங்கே பாரு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நான் உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன். உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனாலும் பணத்துக்காவது அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், பணத்துக்காக தான். பட் நான் உன்னையும் பழி வாங்கணும்னு நினச்சேன், அதை நான் செஞ்சுட்டேன். ஏன்னா என்னோட அக்காவோட நோக்கத்தை நீ வந்து கெடுத்துட்ட, உன்னை பழி வாங்குறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, அதுக்கு அந்த அப்பாவி பொண்ணு என்னடா பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பணம் தரேன்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். ஸோ அதனால வீடு தேடியுமே வந்துட்டா. அவளும் ஓகே, பணத்துக்காவது கல்யாணத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அது வரைக்கும் சந்தோஷம், உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா. ஃபர்ஸ்ட் நீ பணத்தை கூட, அதுக்கப்புறமா தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ நீ என்ன நம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து ஃபோனில் வந்து எல்லா ப்ரொசீஜருமே பண்ணிட்டா போல. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படியே அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளேயே வரான். அதுக்கப்புறமா பொண்ணையுமே ரெடி பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவகிட்டையுமே சொல்லிட்டு இருக்கா, நான் தான்
சொன்னேன்ல கைநாத், உனக்கும் சமீருக்கும் நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. இப்போ பார்த்தியா அந்த கல்யாணம் இன்றைக்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு மாப்பிள்ளையை போய்ட்டு கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் லத்தீஃபும் போயிட்டு மாப்பிள்ளைக்காரனை கூப்பிட போயிடுறா. அவனுமே ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கான். வாசிக்கிறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் மாப்பிள்ளைக்காரமே வந்துட்டான். பார்த்தா அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு இவன் ஏன் அங்கேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோயினி போகிறா. அவனும் முகத்தில் இருக்கிற தலப்பாவை கழறான். பார்த்தா அது அந்த மாப்பிள்ளைக்காரனே இல்லை, நம்ம ஹீரோ தான். நீ எதுக்காக மாப்பிள்ளைக்காரனோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஏன்னா இங்கே சமீர் இல்லை, அதுக்காக தான் அவனுக்கு பதிலாக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்ன உளர்ற அப்படின்னு கேட்டா, அவனுக்கும் கைனத்துக்கும் கல்யாணம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உனக்கும் எனக்கும் வேற கல்யாணம் நடக்கணும்ல, அதை பற்றி நீ யோசியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இதை பற்றிலாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, போயிட்டு நீ சமீரை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சமீர் கண்டிப்பாக இங்கே வரப்போகிறது கிடையாது, கைனத்து கூட கல்யாணமும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமாக அழுக வருது. அவன் எப்படி வராமல் இருப்பான், அவன் தான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொன்னானே, நான் தான் அவனுக்கு தேவையான பணத்தை தரேன்னு சொன்னனே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நீ தரேன்னு சொன்ன பணத்தை விட நான் 2 மடங்கு அதிகமாக தரேன்னு சொன்னேன், அதனால நான் சொல்கிற வரைக்கும் அவன் வெளியே வரமாட்டான். ஃபஸ்ட்டு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் அவனை வர சொல்லுவேன், அப்புறமா தான் அவனுக்கும் கைனத்துக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன எப்படி வசதி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்படி நம்ம ஹீரோயினியை லாக் பண்ணிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, முழிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் தங்கச்சிக்காரி வேற, நான் தான் சொன்னேன்ல நீ அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரூமில் போயிட்டு வேற உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினியே பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும், இப்போ முடிவு உன்னோட தான், நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ப்ளீஸ் நம்ம 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம அப்புறமா கூட பேசி தீர்த்துக்கலாம், ஆனால் இப்போ நீ கயனத்தோட லைஃப்பில் விளாடுறங்கிறது உனக்கு தெரியுதா, அவள் ஒரு வகையில் உனக்கும் தங்கச்சி தானே, ஸோ அதனால் அவள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுப்பாரு, சமீரை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதே தாமா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் என்னோட தங்கச்சிக்காக இறங்கி வரணும்னு நீ சொல்கிறல்ல, நீயே உன்னோட நாத்தனாருக்காக இறங்கி வரக்கூடாது, நீயும் கொஞ்சம் இறங்கி வரலாம்ல, கொஞ்சமாவது இறங்கி வாயேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கையேன், ஈஸியாக அந்த பிரச்சனை எல்லாம் இப்போவே முடிஞ்சிடும், நம்ம 2 பேருக்கும் கல்யாணமான அடுத்த நிமிஷமே அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கா. இந்த பக்கம் கான்பேகம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ புது மருமக வந்து ஏதாவது கிச்சனில் போயிட்டு சமைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அதை அவள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பாட்டி வந்து இதுதான் சரியான நேரம், அவளோட உண்மையான சுயரூபத்தை எல்லாருக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை எடுத்து அவளோட கழுத்தில் வந்து போடுறதுக்காக கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கு. அதை இவளும் பார்த்துட்டு உன்னை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரியே பாட்டி கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக போட போகிற நேரமாக பார்த்து குறுக்க வந்து மருமக வந்து விழுந்ததுனால அந்த மந்திரம் வந்து மருமகளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம கான்பேகமோட மாமியாருக்கு அவங்களோட கை விளங்காமல் போயிடுச்சு. ஆன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்டால், தெரியல என்னோட கை திடீர்னு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டியுமே புரிஞ்சுக்கிது, அப்படின்னா இது இவளோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவள் இப்போ மந்திரத்தை யூஸ் பண்ணாலையா, ஸோ அதனால அவளோட பார்வை வந்து அப்படியே மங்கலாகிட்டு இருக்கு. அதாவது இருள் சூழ்ந்துருது, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா, ஏன்னா கல்யாணம் நின்று போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால அப்போ இவளும் போயிட்டு சமாதானம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் தான் சொன்னேன்ல சமீர கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவனுமே வீட்டுக்கு வந்தான். அவன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்தான். ஆனால் அதுக்கடையில் இந்த அருமான் குறுக்க வந்ததுனால தான் இப்போ காரியமே கெட்டு போச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அவன் வீட்டுக்கு வந்துட்டான், அப்படி இருக்கும் போது அவன் வீட்டை விட்டு போகலை, அதை நம்ம யாருமே பார்க்கல. அப்போ கண்டிப்பாக சமீர் இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த வீட்டில் தான் அருமான் வந்து சமீரை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான், அவனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் ஈஸியாக கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ வந்து தேட ஆரம்பிக்கிறா. எங்கன்னு பார்த்தா அந்த வீட்டிலே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு போல. ஸோ அது கீழே இறங்கி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவள் சொன்ன மாதிரியே அங்கே தான் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான் போல. அவனை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இங்கே தான் இருக்கியா, எனக்கு தெரியும், உன்னை அந்த அருமான் தானே கட்டி போட்டு வச்சிருக்கான், வா இங்கேருந்து போகலாம், கைநாத்து உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம அருமான் வந்துடுறான். நீ அவனை கூப்பிடுறது வேஸ்ட்டு, அவனை நான் இங்கே கட்டி போட்டு வச்சது என்னமோ உண்மைத்தான், ஆனால் அவன் நான் சொல்லாமல் இந்த இடத்த விட்டு அவன் நகர்ந்து வரமாட்டான். ஏன்னா நான் அவனுக்கு 1 விட 2 மடங்கு அதிகமாக பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால அவன் விருப்பப்பட்டு தான் இங்கே உட்காந்துருக்கான். இப்போ நீ தான் முடிவெடுக்கணும். நீ இவனை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறல, தாராளமாக பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தாதான் நான் இங்கேருந்து இவனை ரிலீஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா இவன் போயிட்டு கையனத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ முடிவு உன்னோட தான், என்ன சொல்கிற, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயினி என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக சம்மதம் தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.